அப்பாடி விடிஞ்சிருச்சு. கவின் செல்ல தூங்குறான்னு திக்குது. ஐயோ எனக்கு கூட சரியாயிருச்சா? கவின் செல்லம் நீ தூங்குடா, அம்மா போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். ப்ரஷ் பண்ணலாம். கவின் செல்லம் எந்திரிக்கிறா. அங்க இருக்க பால் அம்மா எடுத்துக்கிறேன். சொல்ல குட்டிங்க இந்தாங்க குடிங்க குத்துன்றோம். டாகிக்கு ஃபுட்டு போடலாமா? ஆமாடா, அம்மா மாறுறதே போயிட்டேன். நீங்கள் நம்ம வெளியே போய் மிருங்களுக்கு தண்ணி ஊற்றுறோம், அப்புறம் துணி எடுக்கிறோம். வெளியே போகலாம். வெளியே வந்தாச்சு. செல்லம் வாங்க. அப்பாடி மிருங்களுக்கு தண்ணி ஊற்றலாமா? ஊற்றலாம். தண்ணி ஊற்றலாம். செல்லம் இந்த பேர் மிருகங்கள்லாம் கிடைக்கிறாங்க தானே. ஐயோ துணி எடுக்க மறந்துட்டவே. மிருகம் கூட விளாண்டுட்டு அம்மா வரேன். உடம்புலாம் தெரிஞ்சு போச்சு. கட் பண்ணிட்டேன். செல்லம் அம்மா போய் துணியை வச்சுட்டாரேன். நீங்க எங்க இருக்கா? கவின் செல்லத்தை கூட்டிட்டுலாம். சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு. கட் பண்ணு. அப்படியா ஆன் பண்ணு. எல்லாரும் தூங்கலாம். பாடி சாயந்தரம் ஆயிடுச்சு. நம்ம போய் சமையல் பண்ணலாம். கவினுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். போகலாம். பாடி கிச்சனுக்கு வந்தாச்சு. உட்காரலாம். சரி எதாவது இவ்வளோ எறும்புகள் இருக்கு. சரி நம்ம இன்னைக்கு இதில் சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா கிண்ட வேண்டியதான். அப்பாடி கிண்டியாச்சு. கவின் செல்லம் அம்மா கிட்ட வாங்கடா. சரி அம்மா ஊட்டி விட்றேன். தாங்க தாங்க தாங்க. சரி கவின் சாப்பிட்டா அம்மா சாப்பிட்றேன். இப்போ சைக்கிள் கிட்ட ஓட்டு கத்த. சரி சைக்கிள் ஓட்டு. அப்படியே மூளை நின்றுக்கிட்டா செல்லம். சாப்பிடலாம். இருக்கிற மாதிரி குந்தாலண்டு. அப்பாடி சாப்பிட்டாச்சு. நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. கவினை போய் படுக்க வச்சுட்டு நம்ம போய் படுத்து தூங்கலாம்.
வர இந்த கிச்சனில் ரொம்ப எறும்பா இருக்கு. இந்த துத்தது முடிஞ்சது கவின்சலம். சரி வாங்க போகலாம். கட் பண்ணேன் கொடுக்கலாம். கவின்சலம் ஐயோ கவின்சலத்துக்கு பால் எடுத்து கொடுக்க மறந்துட்டேன். அம்மா படுக்கிட்டா? சரி அம்மா படுக்கிறேன். கட் பண்ணிடு ஃபுல்லாக.